ஜனவரி 17 புனித செபஸ்தியார். புனித செபஸ்தியாரின் வாழ்க்கை வரலாறு. புனித செபஸ்தியார் பிரான்ஸ் நாட்டில் நர்போ நகரில் கிபி 256ஆம் ஆண்டு பிறந்து இத்தாலியில் உள்ள மில நகரில் வளர்ந்தவர். செபஸ்தியார் துன்புற்ற கிறிஸ்தவர்களுக்கு உதவும் நோக்கத்தோடு ரோம பேரரசன் காரினஸ் படையில் சேர்ந்தார். தன் வீரத்தாலும் தீரத்தாலும் வெற்றி வாகைகள் பல சூடினார். அரசர்கள் டயோக்ளேசியன் மற்றும் அவரது தம்பி மேக்சிமியன் ஆகியோர் செபஸ்தியாரின் வீர தீரத்தையும் நற்குணங்களையும் கண்டு வியந்து அவரை தமது படைத்தளபதியாகவும் நம்பிக்கையுள்ள மெய்காப்பாளராகவும் நண்பராகவும் ஆக்கி கொண்டனர். அன்பு பணி. செபஸ்தியார் அன்னை மரியாளை தாயாகவும் இயேசு கிறிஸ்துவை தன் அரசனாகவும் கொண்டு திருத்தந்தைக்கு அன்பு மகனாக விளங்கினார். தன் பட்டங்களையும் பதவிகளையும் பயன்படுத்தி ஒடுக்கப்பட்ட ஏழைகளுக்கும் சிறையில் அடைக்கப்பட்டவர்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் அடிமைகளுக்கும் ஆதரவு அளித்து உதவி வந்தார். துன்பங்களின் தொடக்கம். ரோம பேரரசரின் சக்கரவர்த்தி டயோக்ளேசியன் புதியதாக பரவி வளர்ந்து வந்த இயேசு கிறிஸ்துவின் சத்திய மறையின் மேல் வெறுப்பு கொண்டான். கிறிஸ்தவர்களுக்கு என்று தனித்தலைவர், தனிச்சட்டம், அன்பு மற்றும் சகோதரத்துவ உணர்வு, அனைவரும் கடவுளின் பிள்ளைகள் என்ற கொள்கை, மனிதனுக்கு மனிதன் சமம் என்ற கோட்பாடுகள் எல்லாம் அரசனே தெய்வம் என்ற எண்ணம் கொண்ட டயோக்ளேசியனின் கோப கனலுக்கு நெய்வார்த்தன. அவன் தன் தம்பி மேக்சிமியனுக்கு கடிதம் எழுதி கிறிஸ்தவர்களை வேரோடு அழிக்க கேட்டுக்கொண்டான். மன்னன் மேக்சிமியன் கொடுங்கோலன். கிறிஸ்தவர்களை பிடித்து கொடுப்பவர்களுக்கு பாதி சொத்தும் மீதி மன்னனுக்கும் என்று ஆணை பிறப்பித்தான். பேராசைக்காரர்களும் கொடியவர்களும் கிறிஸ்தவர்களை பிடித்து கொடுத்து ஆதாயம் தேடினர். கிறிஸ்தவர்களை கொடிய விலங்குகளுக்கு இரையாக்கியும் சித்திரவதை செய்தும் மகிழ்ச்சி கொண்டனர். மார்க்கஸ், மார்சலியன் ஆகிய 2 சகோதரர்கள் இருந்தனர். இருவரும் திருத்தொண்டர்கள் ஆவர். திருமணமான இருவரும் தமது மனைவியருடனும் குழந்தைகளுடனும் ரோம் நகரில் வசித்து வந்தனர். ரோம கடவுளர்களது உடல் அடக்கம். செபஸ்தியாரின் உடல் கல்லுடன் கட்டி சாக்கடையில் போடப்பட்டது. அன்று இரவே நாம் புனிதர் பங்கிராசின் அன்னை லூசினாவின் கனவில் தோன்றி தன் உடல் இருக்கும் இடத்தை தெரிவித்தார். அப்புண்ணியவதி உடனே ஆட்களை அனுப்பி அவ்வுடலை எடுத்து வரச் செய்தார். செபஸ்தியாரின் திருவுடல் சுரங்க கல்லறையில் புனித ராயப்பர் சின்னப்பர் கல்லறைகளுக்கு அருகில் அடக்கம் செய்யப்பட்டது. இன்றும் அச்சுரங்கம் புனித செபஸ்தியார் சுரங்கம் என்றே அழைக்கப்படுகின்றது. கொடுங்கோலர்களின் அழிவு. சில வருடங்களுக்கு பின் ரோமை பேரரசன் தியோக்ளேசியனும் அவன் தம்பி மேக்சிமியனும் கொன்ஸ்தாந்தின் என்னும் சிற்றரசனிடம் போரிட நேர்ந்தது. திருத்தந்தை ஆசியுடன் கான்ஸ்டன்டின் மன்னன் படைகள் சிலுவை கொடியை முன்னிறுத்தி போரிட்டனர். சிலுவை கொடியை கண்ட தியோக்ளேசியன், மேக்சிமியன் படைகள் சிதறுண்டு போயின. செபஸ்தியார் கூறியது போல மேக்சிமியனும் தியோக்ளேசியனும் மாட்சியெல்லாம் இழந்து நாய்களைப் போல் விரட்டப்பட்டனர். தியோக்ளேசியனின் திபேரிய ஆற்றில் விழுந்து மடிந்தான். மேக்சிமியன் கஞ்சிக்கு காற்றாய் பறந்து அலைந்து மடிந்தான். கிறிஸ்தவர்களின் வெற்றி. கான்ஸ்டன்டைன் மன்னன் வெற்றி பெற்றதும் தன் மணிமகுடத்தை திருத்தந்தையின் காலடியில் வைத்தான். அவர் ரோம பேரரசராக அவனுக்கு முடிசூட்டினார். கிறிஸ்தவர்களுக்கு விடுதலை அளிக்கப்பட்டது. கிறிஸ்தவ மதம் அரசாங்க மதமாக மன்னனாலும் மக்களாலும் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. சிறைப்பட்ட கிறிஸ்தவர்களால் கட்டப்பட்ட கொலு மண்டபம் அன்னை மரியாளின் ஆலயமாக்கப்பட்டது. வேத சாட்சிகளின் இரத்தம் திருச்சபையின் வித்து என்பதற்கிணங்க ரோம பேரரசு கிறிஸ்தவ பேரரசாக மாறியது. வேத சாட்சி முடி. கிபி 288ஆம் ஆண்டு ஜனவரி 20ஆம் நாள் செபஸ்தியார் மீண்டும் கால் ஊன்றிய முதல் நாள். செபஸ்தியார் மாடி மீது நின்றபடி மாக்சிமியா என்று அவனை பெயர் சொல்லி அழைத்தார். இறைனா அம்மாவின் வீடு அரண்மனைக்கு அருகில் என்பதால் மன்னன் அவனை கண்டான். அவர் உயிருடன் எலும்பும் தோலுமாக நிற்பதைக் கண்டு வானுலகிலிருந்து நம்மை சபிப்பதற்காக அனுப்பப்பட்டாரோ என்று அஞ்சி நடுங்கினான்.
அவர், மாக்சிமியா கொடுங்கோலனே, குற்றமற்றவர்களையும் கொன்று குவிக்கிறாயே, இதோ தெய்வ கோபாக்கினை என்னும் இடி உன் தலைமேல் விழப்போகிறது. மனம் வருந்தி மன்னிப்பு கேட்டால் தப்பி பிழைப்பாய், இல்லையேல் காப்பாற்றுவோர் இல்லாமல் அழிந்து போவாய். கடவுளின் பெயரால் உன்னை எச்சரிக்கிறேன் என்றார் செபஸ்தியார். கோபம் கொண்ட மன்னர் அவன் உயிருடன் இருப்பதைக் கண்டு அவரை இழுத்து வந்து தன் முன்னிலையில் தடியால் அடித்து கொள்ளுமாறு ஆணையிட்டான். கண்ணெதிரில் நடந்த படுகொலையை கண்ட பபியோலா மனம் வெதும்பி இல்லம் சென்றாள். கிறிஸ்தவளானாள். காலமெல்லாம் கன்னியாக வாழ்ந்து தன் வாழ்வை இயேசுவுக்காகவும் தன் பெருஞ்செல்வத்தை ஏழை எளியவர்களுக்காகவும் செலவிட்டாள். மார்க்கஸ், மர்சலியேன் ஆகிய 2 சகோதரர்கள் இருந்தனர். இருவரும் திருத்தொண்டர்கள் ஆவர். திருமணமான இருவரும் தமது மனைவியருடனும் குழந்தைகளுடனும் ரோம் நகரில் வசித்து வந்தனர். ரோம கடவுளர்களுக்கு தமது விசுவாசத்தை அறிக்கையிட மறுத்த காரணத்துக்காக கைது செய்யப்பட்ட இருவரும் சிறையில் அடைக்கப்பட்டிருந்தனர். தங்கள் வயோதிக பெற்றோரின் விருப்பத்திற்கு இணங்க கிறிஸ்துவ மதத்தை மறுதலிக்க தயாராக இருந்தனர். அச்செய்தியை அறிந்த செபஸ்தியார் விரைந்து சென்று, வானவர்கள் மறைசாட்சிக்கான மணிமுடியை தலையில் சூடப்போகும் நேரத்தில் வேண்டாம் என தள்ள உங்களுக்கு எப்படி மனம் வந்தது? மனிதர்களாகிய என்னை பார்த்து வெட்கப்பட்டு ஒளிந்து கொள்ளும் நீங்கள் அதிக வல்லமையோடு இயேசு கிறிஸ்து வரும்போது எங்கு சென்று மறைந்து கொள்வீர்கள் என்று பலவாறாக புத்திமதி சொல்லி அவர்களை திடப்படுத்தினார். அவரது இனிமையான கருத்தாழமிக்க உரையினால் சிறையில் இருந்த கைதிகள் அனைவரும் திருமுழுக்கு பெற முழுமனதாய் தயாராயிருந்தனர். ஆனால் சிறை தலைவன் நிக்கோஸ்டேஷன், தளபதியே, நான் சிறை கதவை பூட்ட வேண்டும் என்று கண்டிப்பாக கூறினான். சிறையில் இருந்த அனைவர் நலனையும் கருத்தில் கொண்டு அவன் மனைவி ஜோயே என்பவரிடம் அவனுக்கு புத்திமதி கூறுமாறு செபஸ்தியார் கேட்டுக்கொண்டார். ஆனால் அவள் பக்கவாதத்தால் தாக்கப்பட்டு 6 வருடங்களாக ஊமையாய் இருப்பதை அறிந்து உருக்கமாய் ஜெபித்து அவள் நாவில் சிலுவை அடையாளம் வரைந்து அவளை பேச வைத்தார். சிறையில் இருந்தோர் அனைவரும் சத்திய மறையை ஏற்றனர். சிறை அதிகாரி நிக்கோஸ்டேஷஸ் மனமாறினார். புது கிறிஸ்தவர்களை தம் வீட்டிலேயே பாதுகாப்பாக வைப்பதாக கூறினார். அனைவரும் செபஸ்தியாரின் பாதம் மண்டியிட்டு கடவுளை போற்றினர். திமிர்வாதத்தை குணமாக்குதல். நகர அதிகாரி குரோமேஷியஸ் பக்கவாதத்தால் படுத்த படுக்கையாக இருந்தார். சிறையில் நடந்த அரும் அடையாளங்களை சிறை அதிகாரி வழியாக கேள்விப்பட்டு செபஸ்தியாரை தன் வீட்டுக்கு வருமாறு அழைத்தார். வீர தளபதி செபஸ்தியார் இறைவன் பாதம் மண்டியிட்டு உருக்கமாக ஜெபித்து நகர் அதிகாரியின் உடம்பில் சிலுவை அடையாளம் வரைந்தார். உடனே நகர் அதிகாரி சுகமடைந்தார். அவரும் அவர் மகன் டிபியூஷியஸ் என்ற இளைஞனும் கிறிஸ்தவர்கள் ஆயினர். பேராசைக்காரனின் சந்தேகம். ரோமை பேரரசின் மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய வீர தளபதியாகிய செபஸ்தியார் ரோமானிய இளைஞர்களைப் போல் அன்றி ஒழுக்கத்திலும் நற்குணங்களிலும் சிறந்து விளங்குவதை பார்த்த பேராசைக்காரன் புல்வியன் இவர் கிறிஸ்தவராகத்தான் இருக்க வேண்டும் என்று சந்தேகம் கொண்டான். இப்படி இருக்க பங்கிராசை கோர்வினன் பிடித்து கொடுக்க அவர் வேங்கைக்கு இரையாக்கிட்டார். இக்கொடிய காட்சியை கண்டு கண் கலங்கிய செபஸ்தியாரை பார்த்த புல்வியன் இவர் கிறிஸ்தவர்தான் என்பதை உறுதி செய்து கொண்டான். புனிதரின் துணிவு. பிறர் ஆஸ்தியின் பேரில் ஆசை கொண்ட புல்வியன் அவரை காட்டி கொடுக்க தக்க தருணத்தை எதிர்பார்த்து கொண்டிருந்தான். செபஸ்தியாரோ தன் சொத்துக்கள் அனைத்தையும் இரகசியமாய் விற்று ஏழைகளுக்கு கொடுத்து விட்டார். இதை அறியாத புல்வியன் ஒரு நாள் கொலு மண்டபத்தில் நுழைந்து மன்னரிடம், அரசே, தளபதி செபஸ்தியார் கிறிஸ்தவர் என்றார். மன்னன் மகா கோபம் கொண்டு புல்வியனை கொல்லப் போகும்போது செபஸ்தியார் எழுந்து, மன்னா, ஆத்திரம் வேண்டான், நான் கிறிஸ்தவன்தான், கிறிஸ்தவனாயிருப்பது என் பாக்கியம் என்றார் அமைதியாக. மன்னர் அதிர்ந்து போய் அமர்ந்து விட்டான். நன்றி கெட்டவன் என்று வாயில் வந்தபடி தளபதியை திட்டத் தொடங்கினான். ஆனால் அவர் அஞ்சவும் இல்லை, அசையவும் இல்லை. மன்னன், தளபதியே, நீர் உம்முடைய இந்த வேதத்தை விட்டுவிடும். நான் மேலும் உமக்கு பல பட்டங்களும் பதவிகளும்
தந்து சிறப்பிக்கிறேன். என் முதன்மை படைத்தளபதியாகவும் என் மெய் காப்பாளர் ஆத்திரம் கொண்ட மன்னன் மேக்சிமியன் கோத்திராத்துஸிடம் அவரை கைது செய்ய கூறினான். கோத்திராத்துஸ் மறுக்கவே கோத்திராத்துஸ் கிறிஸ்தவர் என்பதை அறிந்து உடனே வெளியில் இழுத்துச் சென்று கொல்ல உத்தரவிட்டான். செபஸ்தியார் அம்புகளால் எய்யப்படுதல். வெளிப்படையாக மற்ற கிறிஸ்தவர்களைப் போல் செபஸ்தியாரை கொன்றால் நாட்டில் குழப்பம் உண்டாகும் என்று அஞ்சிய மன்னன் அவரை இரகசியமாய் ஓர் அறையில் அடைத்து வைத்திருந்தான். ஆப்பிரிக்க நாட்டு வில் வீரன் அப்பாக்கியானை அழைத்து செபஸ்தியாரை இன்று இரவே 2 மணிக்கு மேல் காட்டு பக்கம் கொண்டு சென்று மரத்தில் கட்டி வைத்து அணு அணுவாக வேதனைப்படுத்தி சல்லடையாக அம்புகளால் துளைத்து சித்திரவதைப்படுத்தி கொள்ளுங்கள். தலை, இதயம், வயிறு போன்ற வர்ம இடங்களில் அம்பு எய்து உடனே கொன்றுவிடக்கூடாது என்று கோபவேசமாக மேக்சிமியன் கட்டளையிட்டான். முழந்தால் படியிற்று ஒரு வானதுதர் போல் 2 கைகளையும் விரித்து ஜெபித்து கொண்டிருந்த செபஸ்தியாரை பார்த்து வியந்து வணங்கினான் அப்பாக்கியான். பின்னர் மன்னன் கட்டளையை நிறைவேற்ற அழைத்துச் சென்றான். பட்டமரம் பூத்த காட்சி. காட்டில் பட்ட மரத்தில் கட்டி வைத்து மன்னனின் கட்டளைப்படி அம்பால் எய்தனர் வில் வீரர்கள். இறந்துவிட்டார் என நினைத்து கட்டுகளை அவிழ்க்க மறித்தவர் போல் கீழே விழுந்தார். செபஸ்தியாரை கட்டி வைத்த பட்ட மரம் பட்டொளி வீசி பூத்து குலுங்கியது. வில் வீரர்கள் அஞ்சி நடுங்கி ஓடினர். அவ்வேளையில் அங்கு வந்த சில கிறிஸ்தவ வீரர்கள் செபஸ்தியாரின் உடலில் உயிர் இருப்பதைக் கண்டு இரேனா அம்மாள் என்ற கிறிஸ்தவ பெண்ணின் வீட்டில் சேர்த்தனர். மருத்துவ குருவால் சிகிச்சை அளிக்கப்பட்டு மயக்கம் தெளிந்தார் செபஸ்தியார். தான் பெரிய வேதனைக்கு பின்னும் இவ்வுலகிலேயே இருப்பதை நினைத்து வருந்தினார். புனிதரின் துணிவு. பிறர் ஆஸ்தியின் பேரில் ஆசை கொண்ட புல்வியன் அவரை காட்டி கொடுக்க தக்க தருணத்தை எதிர்பார்த்து கொண்டிருந்தான். செபஸ்தியாரோ தன் சொத்துக்கள் அனைத்தையும் இரகசியமாய் விற்று ஏழைகளுக்கு கொடுத்து விட்டார். இதை அறியாத புல்வியன் ஒரு நாள் கொலு மண்டபத்தில் நுழைந்து மன்னனிடம், அரசே, தளபதி செபஸ்தியார் கிறிஸ்தவர் என்றான். மன்னன் மகா கோபம் கொண்டு புல்வியனை கொல்லப் போகும்போது செபஸ்தியார் எழுந்து, மன்னா, ஆத்திரம் வேண்டாம், நான் கிறிஸ்தவன்தான், கிறிஸ்தவனாய் இருப்பது என் பாக்கியம் என்றார் அமைதியாக. மன்னன் அதிர்ந்து போய் அமர்ந்து விட்டான். நன்றி கெட்டவன் என்று வாயில் வந்தபடி தளபதியாரை திட்டத் தொடங்கினான். ஆனால் அவர் அஞ்சவும் இல்லை, அசையவும் இல்லை. மன்னன், தளபதியாரே, நீர் உம்முடைய இந்த வேதத்தை விட்டுவிடும். நான் மேலும் உமக்கு பல பட்டங்களும் பதவிகளும் தந்து சிறப்பிக்கிறேன். என் முதன்மை படத்தளபதியையும் என் மெய்காப்பாளரையும் இழக்க முடியாது. ஆகவே தாங்கள் மறுப்பதாக மட்டும் சொன்னால் போதும், ஏனெனில் சட்டத்தை மாற்ற முடியாது என்று வேண்டினான். ஆனால் செபஸ்தியார் தான் வணங்கும் தேவன் உண்மையானவர், அவரை மறுதலிக்க முடியாது, கிறிஸ்து ஒருவருக்கே கீழ்ப்படிய முடியும் என்று உறுதியாக கூறிவிட்டார்.